இப்போ இஎம்ஐ அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். இஎம்ஐ தயவு செஞ்சு சொல்றேன், இஎம்ஐ படத்தை வந்து பாருங்க, சரிங்களா? இப்போ வந்து புஷ்பா மாதிரி படத்தை ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா அந்த மாதிரி ஜொல்லு விடுற படத்தையும் ஒரு மசாலா படத்தையும் மட்டும் பார்த்துட்டு போறீங்களே. இஎம்ஐ இந்த படம் இன்னைக்கு சமூகத்துல நடக்கிற விஷயங்களை அப்படியே தோல் உரிச்சு காட்டிருக்காரு. இந்த படத்தின் இயக்குனரும் நடிகரும் ஆகிய கதாநாயகனும் ஆகிய சதாசிவம் அவர்கள் வந்திருக்காரு. அவரு பாத்தீங்களா, இங்க கூட்டத்துல நிக்கும் போது கூட இவர் ஒரு கதாநாயகன் தெரியல, அப்படி ஆமா எளிமையா இருக்காரு. அப்படி அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக இன்னைக்கு ஒரு ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு மனிதன் லோன் வாங்கிட்டு எப்படி லோன்னு லொங்கு போடுறான் அப்படின்ற விஷயத்த அந்த இஎம்ஐ படத்துல காமிச்சிருக்கீங்க. உண்மையிலே பிரதர் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இவர் இந்த படத்தை நம்ம ஒரு மசாலா படமா எடுத்து ஒரு பேன் இண்டியா படமா எடுத்து நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை விட இன்னைக்கு பொதுமக்களுக்கு ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இன்னைக்கு இஎம்ஐ படத்தை எடுத்திருக்கீங்க. உண்மையிலேயே நீங்க வந்து என்னை விட வயதில் சின்னவரா தான் இருப்பீங்க. தள்ளிங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அது ரஜினி சார் படமா இருந்தாலும் சரி, கமல் சார் படமா இருந்தாலும் சரி, அவங்களோட படத்துல ஆடியன்ஸுக்கு ரசிகர்களுக்கு ஒரு விருந்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இருப்பாங்க. சில படங்கள் வேணா சமூகத்துக்கு கருத்து உள்ள படங்கள் வேணும்னு நினைப்பாங்க. ஆனா இன்னைக்கு இந்த கதாநாயகனா நடிச்சிருக்க, ஹீரோவா நடிச்சிருக்க திரு சதாசிவம் அவர்கள் மக்களுக்கு கருத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இஎம்ஐனால மக்கள் எப்படி சீரழிஞ்சு போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க சொல்லியிருக்கீங்க. உண்மையிலேயே மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி சமூகத்திற்கு தேவையான கருத்துக்கள் வரணும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஹைவேல ஆக்சிடென்ட் ஆகி போச்சுனாக்கா உடனே நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னாக்கா கவர்மெண்ட்ல இருந்து உதவித்தொகை அந்த மருத்துவமனைக்கு தேவையான காப்பீடுகள் எல்லாமே பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து இந்த படத்துல சொல்லிருக்கீங்க. இந்த மாதிரி விஷயம். அது மட்டும் இல்ல, வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போடணும். இப்படித்தான் ஒரு 10 மசாலா படம் வருதுன்னா 5 கருத்து உள்ள படம் வருதுனாக்கா அதையும் நீங்க வந்து மக்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி அரசாங்கத்துக்கும் ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி படங்களுக்கு நீங்க நிறைய தேட்டர் தரணும், புரியுதுங்களா? அது இல்லாம விதிவிலக்குகள் படத்தோட டிக்கெட் விலை இருக்குது இல்லையா, இது தயவு செஞ்சு தமிழக முதலமைச்சர் அவர்களே, துணை முதலமைச்சர் அவர்களே, இவங்கெல்லாம் இந்த மாதிரி இஎம்ஐ படத்திற்கு நீங்க உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியாக இந்த படத்தோட டிக்கெட் விலையெல்லாம் நீங்க குறைக்கணும். நீங்க குறைப்பீங்களா என்னன்னு தெரியல. ஆனா நான் இப்ப சொல்றேன், இந்த இஎம்ஐ படத்திற்கு என்னால் முடிஞ்ச உதவியாக இன்னைக்கு நான் சொல்றேன், கடவுள் மீது ஆணையாக சொல்றேன், என் தாயின் மீது ஆணையாக சொல்றேன், இஎம்ஐ படம் பார்த்துட்டு அந்த டிக்கெட்டை எனக்கு நீங்க அனுப்புங்க, பணத்தை நான் உங்களுக்கு திருப்பி தரேன். என்னோட நம்பர் 9566268172. சினிமாவுக்காக இந்த மாதிரி நண்பர்களுக்காக இது நான் குரல் கொடுக்கறதா நான் சொல்றேன். நானு நீங்க படம் பார்த்துட்டு அந்த டிக்கெட்டை எனக்கு அனுப்புனீங்கன்னாக்கா உங்களுக்கு டிக்கெட்டுக்கான பணத்தை நான் உங்களுக்கு திருப்பி தரேங்க. ஏன்னா நீங்க வந்து பெரிய நடிகர்களோட படத்தை 100 ரூபா டிக்கெட் 500 ரூபா கொடுத்து பாப்பீங்க, 200 ரூபா டிக்கெட் 2000 ரூபாய் கொடுத்து பாப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி இஎம்ஐ மாதிரி படத்தை, சமுதாயத்துக்கு கருத்து உள்ள படத்தை பார்த்தாக்க இனிமேல் நீங்க கடன் வாங்கி லோன் எடுத்து லொங்கு படாம நீங்க சந்தோஷமா வாழ்றதுக்கு, உங்களுடைய தாய் தந்தையை இழந்துடாம, உங்களோட வீடுகளை இழந்துடாம இருக்கிறதுக்கு இந்த இஎம்ஐ மாதிரி படம் இன்னமும் மிகப்பெரிய அளவுல வரணும், சரிங்களா? அதற்காக என்னால முடிஞ்ச சப்போர்ட் இது, புரியுதுங்களா? எப்படி கமல் சார் வந்து சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையும் சினிமாக்காக செலவிட்டு இருக்காரு, அந்த மாதிரி நான் ஒன்னும் பெரிய ஆள் இல்ல. நான் வாங்குற 5-10 இந்த மாதிரி இஎம்ஐ மாதிரி படத்துக்கு செலவழிச்சிட்டு போறையா, எனக்கு நீங்க செலவைக்க வேணாம், புரியுதுங்களா? இஎம்ஐ மாதிரி படத்தை பாருங்க, உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும். எங்க மாலை இருங்கப்பா, இப்பதான் ஆரம்பிக்கிறோம், அதுக்குள்ள அவ்வளவுதானா? யாரு வந்தது? சூப்பர். இந்த மாதிரி படங்களுக்கு வாழ வைங்க, படங்களை வாழ வைங்க. இந்த படத்துல பிளாக் பாண்டி நடிச்சிருக்கான், உங்க ஃப்ரெண்டா நடிச்சிருக்கான் பிளாக் பாண்டி. அந்த தம்பிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு நண்பனுக்காக உதவியா இருக்கிற அந்த ஒரு நண்பன் ஒரு பிரச்சனைன்னு வரப்போ எப்படி லோன் போட்டனாக உனக்கு என்னென்ன லோன் போட்டு சூரிட்டி கையெழுத்து போட்டனா உனக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த பிளாக் பாண்டி நல்லா சூப்பரா நடிச்சிருக்கான். அதே மாதிரி ஒரு இடத்துல அவனோட காமெடி எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பிளாக் பாண்டியோட காதலி அவர்கிட்ட போய் உன் பேர் என்னன்னு கேட்பான், ஐஸ் அப்படின்னா, ஐசா குச்சி ஐசா கோன் ஐசா அப்படின்னு அது தியேட்டரே அப்படியே உருகுது. உண்மையில
உண்மையிலேயே மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தோட மியூசிக் டைரக்டர் ஸ்ரீநாத் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த தம்பி, இன்னைக்கு நான் பொய்கா சொல்லலைங்க, இவர் பேரு மதனு. இந்த தம்பிக்கு நான் தான் ஆட்டோ வாங்கி கொடுத்தேன். நிறைய வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த தம்பிக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்தது நான் தான், சூரிட்டி போட்டு கொடுத்தது நான் தான். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டு திருவிழா அப்போ அவனோட கார் ஆட்டோவோட கண்ணாடி உடஞ்சிருச்சு. எனக்கு ஃபோன் பண்ணி 2000 ரூபா கேட்டான். நான் போய் சொல்ல கூகுள் பே கூட காட்டுறேன். நான் கேட்டேன், ஏன்டா நீ டெய்லியும் ஓட்டி சம்பாதிக்கிற, என்னடா ஆச்சு அப்படின்னா, இல்லைண்ணா அந்த லோன் போட்டு எடுத்த ஆட்டோ அது லோனுக்கே தானே போயிட்டு இருக்கேன், இஎம்ஐக்கே தானே போயிட்டு. இது சத்தியம், நான் சும்மா போய் சொல்ல, நான் இது உண்மைதான். அது புரியுதுங்களா? உண்மையில ஐயா தயவு செஞ்சு அதே மாதிரி நீங்க யாருக்கும் சூரிட்டிலாம் போடாதீங்க. அந்த விஷயம்லாம் சூப்பரா பண்ணிருக்கீங்க சார், சூப்பரா பண்ணிருக்கீங்க. சூரிட்டிலாம் யாருக்கும் போடாதீங்க, சரிங்க? சூரிட்டி போட்டீங்கன்னா நீ நடுத்தருவுக்கு தான் வந்துருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு இஎம்ஐ இல்லாம வாழ பாருங்க. இஎம்ஐ படத்தை பாருங்க, நீங்க எப்படியெல்லாம் வாழணும். இஎம்ஐ படம் பார்த்தீங்கன்னா இனிமையாக எப்படி வாழணும், இஎம்ஐ படம் பார்த்தீங்கன்னா இழிச்சுக்கிட்டே எப்படி வாழணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த இஎம்ஐ படம் மூலமாக இயக்குனர் அவர்கள் வெளிப்படுத்திருக்காங்க. படத்தை பாருங்க, மறந்துடாதீங்க. இஎம்ஐ படத்தை பார்த்துட்டு அந்த டிக்கெட்டை எனக்கு அனுப்புங்க, சரிங்களா? எனக்கு அனுப்புங்க, அதற்கான படத்தை நான் உங்களுக்கு திருப்பி தரேன். 9566268172 மியூசிக் டைரக்டர் வந்திருக்காரா? என்ன கொண்டா வச்சிருக்காரு? அண்டங்காக்கா கொண்டாக்காரே ரெண்டக ரெண்டக அச்சு வெல்லா கொண்டாக்காரே ரெண்டக ரெண்டக. வாங்க, நீங்க தான் மியூசிக் டைரக்டர். நீங்க மியூசிக் டைரக்டரா? நீங்க கேமராமேனா? வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க சார், சூப்பரா பண்ணிருக்கீங்க சார். கேமரா சூப்பர், வாழ்த்துக்கள். இப்போ இங்க யூடியூப்ல இருக்கிறவங்க கூட ஒரு விஷயத்த நான் சொல்றேன். யூடியூப்ல இருக்கிறவங்க கூட நிறைய பேர் இந்த கேமரா மைக்கு எல்லாமே இஎம்ஐ போட்டு தான் சில பேர் எடுத்திருப்பீங்க. ஏன்னா நீங்களா பெரிய பணக்காரங்களாம் இல்ல, எனக்கு தெரியும், புரியுதுங்களா? அதனால உங்களுடைய நன்மைக்காக தான் சொல்றேன். நீங்க கூட இந்த மாதிரி இஎம்ஐ மாதிரி படத்தை நீங்க வெளியில கொண்டு வரதுக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க, சரிங்களா? எப்பவுமே பொம்பளை பொண்ணுங்கள்ட்டே போய் மைக்கை நீட்டிட்டு இருக்காம இந்த மாதிரி ஆம்பளை பையன்ட்டையும் மைக்கை நீட்டி கருத்தை கேளுங்க. இஎம்ஐ மாதிரி படத்தை வாழ வைங்க, புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? வளர்ந்த தம்பி கார்த்தி, புரியுதா இல்லையா? நன்றி. உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நாங்கள் நினைச்ச மாதிரியே ரிவ்யூ வந்திருக்கு. படம் எடுக்க என்ன காரணம்? இல்லை, எப்பவுமே ஜென்ரலாக நம்ம ஆடியன்ஸுக்கு தெரியணுன்னா நார்மல் படம் பண்ணாமல் மக்களுக்கு போய் எது சீக்கிரம் கனெக்ட் ஆகணுமோ அந்த மாதிரி படம் பண்ணணும். அதனால தான் எவ்வளோ பேர் படம் எடுக்கிறாங்க, கமர்ஷியலாக காசு சம்பாதிக்கணும் படம். ஆனால் உங்களை பொறுத்தவரையிலும் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கீங்க, எதனால எதனா பாதிக்கப்பட்டிருக்கீங்க? இல்லை, பாதிக்கப்படுறதில்ல. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் 90% வந்து இஎம்ஐ தான். இஎம்ஐ இல்லாத யாரும் இல்லை. ஒரு ஃபோன் வாங்கணுன்னா கூட அது இஎம்ஐ தான் வாங்குறாங்க. அப்போ மக்களுக்கு சீக்கிரமாக கனெக்ட் ஆகிற விஷயம் எதுன்னு பார்த்தா அது இஎம்ஐ மட்டும்தான். அப்போ அதை நம்ம எடுத்தால் கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு ரீச் பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஒரு விஷயத்த மக்களுக்கு சொல்ல வர்றதை சொல்லிடுறோம், அதை போய் ரீச் பண்ணுறதுன்றது பெரிய சவாலாக இருக்குது. அப்போ இஎம்ஐன்றதை எடுத்தால் கண்டிப்பாக மக்களுக்கு ரீச் ஆகிடுவாங்க. இப்போ பாருங்கள், படம் பார்த்துட்டு நல்ல ரிவ்யூ வருது. உண்மையாக எனக்கு கண்ணே கலங்குது. ஏன்னா நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அந்த படத்துக்காக. அது என்னன்னா, என்னுடைய ப்ரொடியூசர் எனக்கு கிடைச்ச வரோம். இது என் ஃப்ரெண்டு தான். இது வரலையும் எனக்கு நான் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு, எதுவுமே இல்லைன்னு சொல்ல. இப்போ ரிலீஸ் கூட வரல, ஏன்னா என் மேலே இருக்கிற நம்பிக்கை. இப்போ பார்த்தீங்கன்னா படம் எடுத்துட்டு படம் எடுத்துடுறாங்க, ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த அளவுனா நீங்கள் எவ்வளோ தேட்டர்? இல்லை, நாங்கள் வந்து இப்போது ஃபஸ்ட்டு நான் எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்ட 80 தேட்டர் கேட்டோம். 80 கிடைக்காது, 60 தான் கிடைக்கும்னு சொன்னாங்க. சரி, ஓகே, இப்போ 60 கிடைக்கிறது கூட கஷ்டம் தானே, பரவாயில்ல சார் அப்படின்னோம்.
ப்ரெஸ் ஷோ போட்டோம், பார்த்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நல்ல ரிவ்யூ, டக்கு டக்குன்னு தேட்டர் ஏறிடுச்சு. அடுத்த படம் எதனா ஸ்கிரிப்ட் எதனா ரெடி பண்ணிருக்கீங்களா? இல்ல இதே மாதிரி படம் எடுப்பீங்களா? இல்ல கமர்ஷியலா படம்? இல்லை இதே மாதிரி மக்களுக்கு தேவையான படம் கண்டிப்பாக கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி அதான் என்னுடைய ப்ரொடியூசருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆமாம், இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை. தேங்க்யூ.